ஓகே, நான் இப்பதான் இந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணேன். இந்த மேக்கப் ரொம்ப நாள் கழிச்சு ஐ ஃபீல் லைக் மை செல்ஃப், ஐ காட் மை செல்ஃப் பேக் மாதிரி, வித் ஆல் தீஸ் கிளாம் மேக்கப், பெரிய பெரிய ஜுவல்லரி, நிறைய ஐ லேஷஸ், ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஹியர். அண்ட் இப்போ வந்துட்டு ஐ ஃபீல் லைக் ஓகே. ஸோ நான் வேற மாதிரி கெட்டப்பை மாத்திட்டு தான் இந்த வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் இட். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஃபில்ம் இதே கெட்டப்ல. இந்த டியூட்டோரியல் வந்துட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். இன்னைக்கு வந்து வீடியோல டைட்டில் பார்த்த மாதிரி நைக்கால இப்போ சம்மர் சேல், பிங்க் சம்மர் சேல் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட், பிங்க் சம்மர் சேல். எஸ், 10ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்துட்டு சரி இப்படி அப்படின்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி நானே வாங்கலாமா வேணாமா, என் ரெக்கமெண்டேஷன்ஸும் நிறைய இருக்கு. பிப்ரவரி மாசம் வரைக்கும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தேனா. அதுக்கப்புறம் மேக்கப்னு பாத்தீங்கன்னா நான் பெருசா எதுவும் புதுசா நிறைய ட்ரை பண்ணல, நிறைய. ஓகேவா? ஸோ அதனால நிறைய ட்ரை பண்ணாதனால நிறைய ஃபேவரட்ஸும் இல்லை, ரெக்கமெண்ட் பண்றதும் இல்லை. ஸோ நான் நினைச்சிட்டே இருந்தேன் இது பண்ணலாமா வேணாமா, ஆல்ரெடி நிறைய பண்ணிருக்கோமேனு. பட் இந்த டைம்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். சரி, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ண போறேன்னா டக் டக் டக்குன்னு ஃபாஸ்டா என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ப்ராடக்ட்ஸ் எதுவும் காமிக்க போறது இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இங்க என்னன்றது இமேஜ் கொடுக்குறேன். அண்ட் லிங்க் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவா கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிராண்ட் வைஸ் நான் போறேன் இன்னைக்கு. நான் வெறும் மேக்கப் மட்டும் தான் நான் கவர் பண்ண போறேன். மேக்கப்ல பிராண்ட் வைஸ் எது எதுலாம் நீங்க வச்சுக்கலாம், எது எது என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ், எது எது எப்படி ஒர்க் ஆகுன்றத கடகடன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு ஆஃபர் இருக்கு. ஓகேவா? சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. பல்கா ஒரே நாள் எல்லா ஆஃபரும் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நீங்க வாங்கிடாதீங்க. கார்ட்ல போட்டு வைங்க. எதுலயாவது ஒண்ணுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஆஃபர் இல்லைன்னா விஷ் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து செக் பண்ணுங்க. ஆஃபர் டைம்ல மட்டும் வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட்டா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நைகா அந்த பிராண்ட்குள்ளே போயிடலாம். நைகால வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிக்விட் லிப்ஸ்டிக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், ஒரு ஓஜி ஃபேவரட் நான் சொல்லுவேன். ரொம்ப வேரபிளா இருக்கிற மாதிரியான கலர்ஸ் இருக்கும், ஃபார்முலேஷன் ரொம்ப பிரிட்டியா இருக்கும், லிப்ஸ் ட்ரை பண்ணாம இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் ரேஞ்ச். அடுத்தது இந்த பிரெப்மியா பிரைமா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் பிரைமர்ஸ் அவுட் தேர் இந்த மார்க்கெட். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூப்பரா சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு போர்ஸ் அண்ட் ஆயிலி ஸ்கின்னா இருந்தா கூட இது வந்து அமேசிங்கா ஒர்க் பண்ண போகுது. பெஸ்ட் பார்ட், சூப்பர் அஃபோர்டபிள். ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்தது நைகாவோட இந்த ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். இதுல ஸ்பெசிஃபிக்கா ஷேட் வந்து செஸ்ட்நட். நீங்க இப்ப என்னுடைய ஸ்கின் டோன் இல்ல என்னுடைய ஸ்கின் டோன்ல இருந்து 1 or 2 ஷேட்ஸ் லைட்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் வரைக்கும் நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னை விட டார்க்கா ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச்ல வந்துட்டு ப்ராடக்ட் இல்ல. பட் இதை வச்சு நீங்க ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணலாம். நல்ல ஃபார்முலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் அஃபோர்டபிள் ஃபவுண்டேஷன் இந்த பர்டிகுலர் ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் நைகா. அடுத்தது நைகாவோட பிளஷஸ். எனக்கு இந்த மாதிரி டூவல் டோன் பிரஷஸ் ஒரே கிட்ல இருக்கு, டூவல் கலர்ஸ் இருக்கு அப்படின்னாலே அது ஒரு ஃபேவரட். ஏன்னா அது பட்ஜெட் பையும் கூட. நல்ல ஒரு ஸ்டீல் அந்த அமௌண்ட்க்கு. பிளஷ் நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால 2 கலர்ஸ்லாம் இருக்கு ஒரு பேன்ல. அது வந்து இந்த மாதிரியான ஒரு ரேட்ல இருக்கு அப்படின்னா தட்ஸ் நைஸ். ஆல்சோ இதனுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்கும். ஒரு மாதிரி லைட் ஷைனோட போட்டிங்கன்னா அந்த ஹெல்தி க்ளோயி ஃபிளஷி சீக்ஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இவங்களுடைய பிளஷஸ் ஒரு மஸ்ட் ஹேவ். அடுத்தது லாக்மேக்குள்ள போயிடலாம். லாக்மேல 100% ஹேண்ட்ஸ் டவுன் ஃபேவரட் இந்த 9 to 5 பிரைமர் பிளஸ் மேட் ஃபவுண்டேஷன். இது வந்து பேக்கேஜிங் மாதிரி இருக்கு. நான் யூஸ் பண்ற ஷேட் கூல் கோகோ. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு என்கிட்ட இருக்க ஃபவுண்டேஷன் ரேஞ்ச்ல எனக்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் நான் சொல்றேன், ஃபார்முலேஷன் அருமையா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கும் இது வந்து செம்ம பெர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து த்ரூ அவுட் த டே உங்களுக்கு உங்க ஸ்கின்ல அழகா உட்கார போகுது, ஆக்சிடைஸ் நிறைய ஆகாது. அடுத்தது லாக்மேயோட ஐலைனர்ஸ். நீங்க வந்து என்ன மாதிரியான ஐலைனர்ஸ் வாங்குங்க, ஓகேவா? ஆனா இந்த பாட்டில்ல வரக்கூடிய இந்த ஐலைனர் வந்து உங்களுக்கு சாலிடா 8-9 மாசம் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி. இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்டேஷன், பியூட்டிஃபுல்லான ஃபார்முலேஷன், சூப்பர் லாங் லாஸ்டிங், வெரி வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. என் ஃபேவரட். இந்த மாதிரி நீங்க வந்து கலராகவும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல ஆஃபர் டைம்ல காம்போஸ்லாம் நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேக் உள்ள போயிடலாம். மேக்ல வந்துட்டு டெஃபினட்டா பவுடர் ஃபவுண்டேஷன். பவுடர் ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு என்னுடைய ஷேட்ஸ் நான் யூஸ் பண்றது வந்து NC45 அண்ட் NW45. நீங்க 2 வாங்கணும்னு கிடையாது. NC45 ஒரு லைட்டர் ஷேட் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுடைய இந்த கண்ணு கீழே இருக்க ஏரியா, இந்த ஃபேஸோட சென்டர் ஏரியா, இதெல்லாம் வந்து டார்கெட் பண்றதுக்கு மட்டும் நீங்க லைட்டர் ஷேட் வாங்கிக்கோங்க. அந்த விதத்துல நான் NC45 கண்ணு கீழே, நெத்தி, மூக்கு அதெல்லாம் வந்து செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். தி பெஸ்ட் காம்பேக்ட் ஆர் பவுடர் ஃபவுண்டேஷன். ரெகுலர் டச்அப்ஸ்க்கெல்லாமும் சூப்பரா இருக்கும். போட்டோகிராஃப்ஸும் அழகா பண்ணும். அடுத்தது இது டெஃபினட்டா உங்ககிட்ட இருந்தே ஆகணும். இது வந்து மேக்கோட ப்ரெப் பிளஸ் பிரைம் ஃபிக்ஸ் பிளஸ் மிஸ்ட். ஓகே, இது வந்து எப்பயுமே வாயில கொஞ்சம் கலரும். ஸோ பேசிக்கலா இது வந்துட்டு நீங்க மல்டி பர்பஸ் பண்ணலாம். ஒரு ப்ரைமிங் மிஸ்டா அடிக்கலாம், ரிஃப்ரெஷிங் மிஸ்டா அடிக்கலாம். அந்த அளவுக்கு மேக்கப்பை செட் பண்ணாது. பட்
மேக்கப் செட்டிங் மிஸ்ட்னு தனியா நீங்க ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இதையும் நீங்க போட்டீங்கன்னா இது வந்து அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து எடுத்துட்டு வரும். மேக்கப் அழகா மெல்ட் பண்ண வைக்கும். லைக் ஸ்கின்னோட ஸ்கின்னா தனியா மேக்கப்னு தெரியாத மாதிரி ஆக்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல டிஃப்ரெண்ட் சைசஸ் கூட இருக்கு. அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பா நீங்க ஒரு மேக்கப் பிகினரா இருக்கீங்க ஆர் மேக்கப் ஜங்கியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேனிட்டியில இது இருந்தே ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ப்ராடக்ட், மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். அடுத்தது மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம்ஸ். அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து மல்டி பர்பஸ் பண்ற மாதிரி தான். ப்ரைம் பண்ணலாம், நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து அந்த ஜூவி ஹைலைட்டட் லுக் வந்து கொடுக்கலாம். க்ரீம் ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஜூவி க்ளோ கிடைக்கும். இதே நீங்க மாய்ஸ்சரைசர்லாம் கூடயும் நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஹெல்தி ஜூவினஸ் உங்க ஸ்கின்ல வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். அகைன் மல்டி பர்பஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால இது நான் உங்களுக்கு கண்டிப்பா வச்சுக்க சொல்லுவேன். இது அந்த ஆயிலி எஃபெக்ட் கொடுக்காது, பட் ஹெல்தி க்ளோ தான் டெஃபினட்டா கொடுக்கும். அடுத்தது மேக்கோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். புல்லட் லிப்ஸ்டிக்ஸ்க்கு எந்த அளவுக்கு பேர் இருக்கோ அதே மாதிரி மேக்கோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்க்கும் வந்துட்டு டெஃபினட்டா நம்ம வந்துட்டு ஒரு மென்ஷன் கொடுத்தே ஆக வேணும். ஏன்னா லிப்ஸை ட்ரை பண்ணாது. வெரி வெரி பியூட்டிஃபுல் பிக்மெண்டேஷன் இருக்கும் அண்ட் சாயமும் அதுல இருக்கும். நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்க கொள்றீங்கனாலும் மேல இருக்க லேயர் லிப்ஸ்டிக்ல போனாலும் லிப்ஸ்ல வந்துட்டு அந்த சாயம் ஒட்டியிருக்கும். அப்படின்றதுனால நீங்க வந்துட்டு ரொம்ப வரி பண்ண வேணாம். லைக் லிப்ஸ்டிக் போயிடுச்சா மறுபடியும் ரீடச் பண்ணுமா அப்படின்றது நல்ல லாஞ்சிவிட்டி கொடுக்கும் பேசிக்கலா. தென் மேக்கோட புல்லட் லிப்ஸ்டிக்ஸ். புல்லட் லிப்ஸ்டிக்ல ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து மேட் புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சாட்டின் அதுக்கப்புறம் வேற இந்த பவுடர் கேஸ் அப்படிலாம் வரதுலாம் கூட நீங்க பட்ஜெட் பைஸ்ல வாங்கிக்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் மேட் வேரியன்ட்ல வரக்கூடிய மேட் லிப்ஸ்டிக்ஸ் மஸ்ட் ஹேவ் நான் சொல்லுவேன். அதுல எல்லாமே உங்களுக்கு என்ன ஷேட் வந்து பிடிச்சிருக்கோ, நான் மேக்குக்கு ரீசெண்டா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் மேக் லிப் ஷேட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன்னா அது நீங்க செக் பண்ணுங்க. லிப்ஸ்டிக் ஷேட் ரெஃபரன்சஸ் வேணும் அப்படின்னா. அடுத்தது மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ் ஸ்டே ஓவர். இது வந்து ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. முன்னாடி நம்ம பார்த்த ஃபிக்ஸ் பிளஸ் மாதிரி கிடையாது. இது வந்து மேக்கப்பை லாக் பண்ணும், செட் பண்ணும். அது வந்து மெல்ட் பண்ணும், ஒரு மாதிரி ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். உங்களுக்கு மேக்கப் வந்து லாஞ்சிவிட்டி நல்லா இருக்கணும், ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் திஸ். ஓகே. அடுத்து மேக்கோட பவுடர் பிளஷஸ். ஒரு நல்ல ஹை எண்ட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வெர்சடைலான பிளஷஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மேக்கோட பிளஷஸ் நீங்க டெஃபினட்டா வந்துட்டு ஆட் பண்ணலாம். வெரி பிக்மெண்டட், பில்டபிளாவும் இருக்கும். அது போட்டுட்டு ஐயோ பிளெண்ட் பண்ண கஷ்டமா இருக்கே அப்படின்ற பிரச்சனை இருக்காது. யூ கேன் ஈஸிலி ஒர்க் வித் இட். ஆனா நல்ல பிக்மெண்டடாவும் இருக்கும். கலர்ஸ்லாம் வந்து செம்மையா இருக்கும். இந்த பர்ன்ட் பெப்பர் அப்படின்ற ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கு அழகா இருக்கும். அடுத்தது மாமா எர்த்ல வந்துட்டு மாமா எர்த்தோட லிப்ஸ்டிக், அந்த மாய்ஸ்சர் மேட் லிப்ஸ்டிக் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். லிப்ஸ்ல வந்துட்டு மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். அட் த சேம் டைம் பாக்குறதுக்கு ட்ரை மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். எனக்கு அந்த மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். த்ரூ அவுட் த டே லைக் 24+ hours கூட இந்த லிப்ஸ்டிக் உங்க லிப்ஸை ட்ரை பண்ணாம பாத்துக்கும். ஐ ஆக்சுவலிட்டி லவ் திஸ் ரேஞ்ச். எல்லா ஷேட்ஸுமே வந்துட்டு இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளம் பஞ்ச், செரி பஞ்ச், கார்னேஷன் நியூட், எஸ்பிரஸோ பிரவுன் அண்ட் சிட்ரஸ் நியூட், இந்த ஷேட்ஸ். அடுத்தது மாமா எர்த்தோட காஜல். அது இந்த ட்விஸ்ட் பண்ற மாதிரியான காஜலும் நல்லா இருக்கும், கோலும் நல்லா இருக்கும், ரெண்டுமே நல்லா இருக்கும். நீங்க டெஃபினட்டா எது வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ட்விஸ்ட் பண்ற மாதிரி ரிட்ராக்டபிள் காஜல்ஸே வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து லாரியல்ல வந்து இந்த கன்சீலர், தி பெஸ்ட் கன்சீலர். ஷேட்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். இதில் 317 இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேடே பயங்கர லைட்டான ஷேட். பட் நீங்க ஒர்க் பண்ற விதத்துல ஒர்க் பண்ணீங்கன்னா டஸ்கி ஸ்கின் ஆளுங்களும் அதை தாராளமா யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நீங்க மேக்கப் ரிமூவ் பண்ற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். எவ்வளவு ஸ்வெட் ஆனீங்கனாலுமே அந்த ரிசல்ட் அண்ட் எஃபெக்ட் வந்து அழகாவே இருக்கும். இந்த கன்சீலர் கொடுக்குற அந்த அவுட்புட் நான் சொல்றேன். அடுத்தது மேபிளின் போயிடலாம். மேபிளின்ல வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ கெட் ரெடி. மேபிளின்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த உங்களுக்கு வினைல் இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். ஷேக் பண்ணி யூஸ் பண்ணா அந்த ஷைன் இருக்கும், ஷைன் டிரான்ஸ்பர் ஆகாம இருக்கும்ல, அந்த மாதிரியான லிப்ஸ்டிக். இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ் யூ கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நான் டீப் கலர்ஸ் விட அந்த சாஃப்டான பிங்க், பீச் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணேன். அது ஒரு அழகான டிண்டட் லிப் கிளாஸ் மாதிரி இருக்கும். செம்ம லாங் லாஸ்டிங்கா இருக்கும். செம்ம லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஃபுட் எல்லாம் சர்வைவ் பண்ணும். நீங்க போட்டு அடிக்கலாம், லிப்ஸ் ட்ரை ஆகாமலும் பாத்துக்கும். அடுத்து மஸ்காராஸ். மேப்ளினோட மஸ்காராஸ் எது வேணா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஃபேவரட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை ஹை மஸ்காரா வரும். அதுக்கப்புறம் ஃபால்சிஸ் லேஷ் லிஃப்ட் மஸ்காரா, அதுக்கப்புறம் இந்த கிளாசிக்கான கொலாசல், அப்புறம் அந்த பிங்க் கலர் போட்ட ஒண்ணு வரும் அது. இந்த 4 மஸ்காராஸ் வந்துட்டு டெஃபினட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த லிப்ஸ்டிக்ஸ்ல இந்த சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிக்விட் லிப்ஸ்டிக் மஸ்ட் ஹேவ். ஓகே, சூப்பரா இருக்கும். உங்க லிப்ஸ்ல கலையாம இருக்கும். அப்படியே லிட்டரலா க்ளூ மாதிரி அப்படியே போட்டு ஒட்டி வைக்கும். லிப்ஸ் ட்ரை ஆகாம பாத்துக்கும். அவ்வளவுதான். இது வந்து தி பெஸ்ட். இது கண்டிப்பா இருந்தே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். அப்புறம் கிளாசிக்கான ஃபவுண்டேஷன், இந்த மேட் பிளஸ் போர்லெஸ் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். நான் யூஸ் பண்ற ஷேட்
330, 340 அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு டிஸ்கண்டினியூ ஆன ஷேட் 338 அது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு வேர்சடைலான ஒரு ஃபவுண்டேஷன். பிகினரா இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணலாம், அட்வான்ஸ் லெவல்ல இருக்கீங்க, இன்டர்மீடியட் லெவல் யார் வேணா யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகும், ஆனா நீங்க ஒழுங்கா கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்றீங்கன்னா திஸ் வில் பி ஃபைன். லைக் அந்த ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும், போட்டோகிராஃப்லாம் அழகா பண்ணி கொடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி காம்போஸ்லாம் வந்துட்டு நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த டைம்ல நான் வந்துட்டு இந்த கொலோசல் காம்போ வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டீசென்டான ஒரு காம்போ, யாருக்கா கிஃப்ட் பண்றீங்கன்னா கூட இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த லிஃப்டர் கிளாஸ், லைக் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் இந்த கிளாஸ் எஃபெக்ட். சம்டைம்ஸ் கிளாஸ் என்ன ஆகும்னா மேல ஒரு லேயர் போட்ட மாதிரி இருக்கும் பெயிண்ட், லிப்ஸ் வந்து செம்மையா ட்ரை ஆகி விட்டுரும். இது அந்த பிரச்சனை பண்ணவே பண்ணாது. ஆல்சோ இந்த லிப் கிளாஸ் வந்து லிட்ரலா ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும், வெனிலா ஸ்வீட் மாதிரி இனிப்பாவே இருக்கும். ஸோ யா, அடுத்தது வந்துட்டு ஐ ஹாவ் திஸ் பிரைமர். இது வந்து டியூவி வேரியன்ட், மேட் வேரியன்ட்டும் இருக்கு ஃபிட்மியோட பிரைமர். ரெண்டுமே சூப்பரா இருக்கும், ரெண்டுமே கிரீம் வெர்ஷன்ல தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு இந்த ஜெல் ஐலைனர் ஃப்ரம் மேப்லின், கிளாசிக் ஓஜி பியூட்டிஃபுல் சூப்பர் லாங் லாஸ்டிங் பிச் பிளாக் ஜெல் ஐலைனர். அடுத்தது மேப்லினோட ஃபிட்மி மேட்லெஸ் போர்லெஸ் செட்டிங் ஸ்ப்ரே. இதுவும் வந்துட்டு ஒரு கிளாசிக்கான வெரி வெரி நைஸ்லி பெர்ஃபார்மிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செட்டிங் மிஸ்ட். அடுத்தது சூப்பர் ஸ்டே கிரையான் லிப்ஸ்டிக். மேவ்லினோட லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி ஆகணும். நிறைய லிப்ஸ்டிக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அதுல இதுவும் ஒண்ணு. இதுவும் வந்துட்டு அந்த ஒரு க்ரீமி மேட் ஃபினிஷ்ல இருக்கிறது. லிப்ஸ்ல போடும்போது க்ரீமியா இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ட்ரை மேட்டா வந்து செட்டில் ஆகும் பாக்கிறதுக்கு. பட் லிப்ஸை ட்ரை ஆகாம பாத்துக்கும், செம்ம லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அடுத்தது ஐ ஹாவ் இந்த காம்போ அகேன். நான் சொன்னல காம்போஸ்லாம் வந்து இந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு. இந்த கார்னியரோட மைசலா வாட்டர் அண்ட் இந்த லிப்ஸ்டிக் காம்போ. மைசலா வாட்டரும் கிடைக்குது, லிப்ஸ்டிக்கும் கிடைக்குது. அப்படின்னும் போது ஐ தாட் இது ஒரு நல்ல ஒரு டீலா இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது கே பியூட்டி. கே பியூட்டியும் வந்து மேக்கப்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு பிராண்ட். அதுல வந்து இந்த ஐலைனர், இந்த ஐலைனர் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஆனா என்னன்னா சீக்கிரமா காஞ்சிரும். ஸோ நீங்க டெய்லி போடுற ஒரு ஆள் இது ஒண்ணுதான் நீங்க வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஐலைனர் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் 4-5 வச்சிருக்கேன் மாத்தி மாத்தி போடுவேன் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கிப் திஸ். பட் இட்ஸ் அ வெரி நைஸ் பிச் பிளாக் சூப்பர் லாங் லாஸ்டிங் ஐலைனர். ஓகே, மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடியது. இவங்களுடைய லூஸ் பவுடர்ஸ். இப்போ என்ன வந்துட்டு நான் வேற எந்த லூஸ் பவுடருமே யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பிராண்ட் இது மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் கண்டிப்பா கே பியூட்டி இதுல தான் நான் ஸ்டிக் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ற ஷேட்ஸ் லாட்டே, ஆலிவ், பீக்கன், டாஃபி அண்ட் கேரமல். இந்த 5 ஷேட்ஸும் அது டிபெண்ட்ஸ் என்னுடைய பேஸ் பொறுத்து. நான் லைட்டரா வைக்கணுமா, ஃபேஸை செட் பண்றதுக்கா, ஹைலைட் பண்றதுக்கான்றத பொறுத்து. இந்த ஷேட்ஸ்ல நீங்க இங்க பார்த்துட்டு எது உங்களுக்கு ஹைலைட் பண்றதுக்கா, செட் பண்றதுக்கா அப்படின்றத பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கே பியூட்டியோட இந்த அல்ட்ரா பிளாக் அண்ட் லென்தனிங் மஸ்காரா ஒரு அமேசிங்கான மஸ்காரா. லைக் நான் வாங்கின உடனே வந்துட்டு காதல்ல விழுந்துட்டேன், என்னடா இந்த மஸ்காரா இவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணுதே அப்படின்ற மாதிரி. டெஃபினட்டா உங்க லேஷஸை வந்து வால்யூமினஸ் ஆக்கவும், நல்ல பிளாக் ரிசல்ட் கொடுக்கவும், அந்த ஒரு டென்ஸான எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லேஷஸை வந்து ஹார்டா குச்சி குச்சியா ஆக்காது, ரொம்ப சாஃப்டா பார்த்துக்கும். அடுத்தது ஹுடா பியூட்டி. ஹுடா பியூட்டியோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ், தி பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஓகே, லாங் லாஸ்டிங்கா இருக்கும், லிப்ஸ் ட்ரை பண்ணாது, நிறைய ஷேட்ஸ் இருக்கு. என்னுடைய ஃபேவரட் வந்து இந்த ஃபேமஸ் அப்படின்றது. அடுத்து ஹுடா பியூட்டியோட லூஸ் பவுடர்ஸ். லூஸ் பவுடர்ஸ் முன்னாடி தான் ஹுடா பியூட்டி இதுல நிறைய பர்ஃபியூமி வாசனையோட இருக்கு. இப்போ வந்து அது இல்லாம பண்ணி வருது அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஆட்ல பார்த்தேன். ஆனா அந்த புது வேரியன்ட் நான் இன்னும் ட்ரை பண்ணல, நான் இன்னும் பழசே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் அ வெரி நைஸ் செட்டிங் பவுடர், பேக்கிங் பவுடர். பேசிக்கலா நீங்க பேக்கும் பண்ணலாம், செட்டும் பண்ணலாம். செம்மையா இருக்கும், ஃபிளாலெஸ்ஸான ரிசல்ட் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்கா உங்க மேக்கப் வந்து உங்க ஸ்கின்ல உட்கார வச்சுக்கிறதுக்கு பாத்துக்கும். அடுத்தது கன்சீலர்ஸ். இவங்களுடைய கன்சீலர் அகேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்சீலர்ஸ் இந்த மார்க்கெட். இப்போ வந்துட்டு சில ஷேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃபர்ல வேற இருக்கு. நான் சிலது வாங்கியிருக்கேன், ஒரு 2 ஷேட் வாங்கியிருக்கேன். நான் இந்த ஆஃபர் டைம்ல ஒரு சில ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். நான் காமிக்கிறேன் தனியா ஒரு ஹால்ல. ஜஸ்ட் என்னுடைய பர்த்டே வருதுன்ற ஒரே ஒரு விஷயத்த காரணமா வச்சுட்டு ஐ ஸ்ப்ளர்ஜ்ட் கொஞ்சோண்டு. அதை நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கினேன்றத அந்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்தது இவங்களுடைய பிரான்சர். இப்போ வந்து பிரான்சர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. இந்த ஹுடா பியூட்டியோட பிரான்சர் உங்களுக்கு ஸ்டாக்ல வந்துச்சுன்னா டக்குன்னு வாங்கிருங்க. இதுல டேன் டீப்னு ஒன்று இருக்கும், ஒரு லாஸ்ட் டார்க் ஷேட். என்னுடைய ஃபேவரட்டான பிரான்சர், செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணும். என்ன மாதிரியான மேக்கப்பையும் வந்துட்டு அழகா பத்திரமா எடுத்துட்டு வர வைக்கிறதுக்கு, டை டவுன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு பிரான்சர். அப்புறம் டூ ஃபேஸ்ட் வரலாம். டூ ஃபேஸ்ல வந்து கன்சீலர்ஸ், தி பெஸ்ட் கன்சீலர்ஸ். நான் வந்து பவுடருக்கு சொன்னால கே பியூட்டி, அது மாதிரி ஏதாவது ஒரு கன்சீலரோட ஐ ஹாவ் டு லிவ் வித். இதோட வாங்கவே கூடாது வேற பிராண்ட் அப்படின்னா நான் வந்து டூ ஃபேஸ்லயே தான் வந்து ஸ்டிக் பண்ணிருப்பேன். நிறைய ஷேட் ரேஞ்ச் இருக்கு, ஃபார்முலேஷன் செம்மையா இருக்கும், சூப்பர் லாங் லாஸ்டிங்கா இருக்கும், பக்காவான ரிசல்ட் கொடுக்கும். ஐ அப்சல்யூட்லி லவ் தேர் கன்சீலர்ஸ்.
உங்களுடைய மஸ்காரா, இந்த பெட்டர் தென் செக்ஸ் மஸ்காரா வந்துட்டு நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ளர்ஜ் பண்ணும், எனக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னா யூ கேன் கெட் திஸ். ஆனா நான் கே பியூட்டியோட மஸ்காரா காமிச்சல, அது வந்து ஒரு டியூப் இந்த மஸ்காராக்கு. சோ நீங்க வந்துட்டு நான் இதை நான் ட்ரை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வாங்குங்க. இல்ல எனக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கே பியூட்டி இதை வாங்குங்க. ஒரே மாதிரி தான் ரிசல்ட் கொடுக்கும். ஒரே மாதிரி 100% நான் சொல்ல மாட்டேன், ஒரு 80% அப்படி சொல்லுவேன். அடுத்தது ரிமல் வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க புதுசா லான்ச் ஆனும்போது ட்ரை தான் பண்ணேன். அப்போ வந்துட்டு எனக்கு இத்தனை ப்ராடக்ட் இவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது யூஸ் பண்ண அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலேஷன், அதுக்கப்புறம் ஷேட் ரேஞ்ச், ரெண்டுத்துலயுமே வந்து தி நெயில். முக்கியமா டஸ்கி ஸ்கின்னுக்குன்னு வரும்போது நிறைய ஷேட் அவங்க வந்துட்டு ஆட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி பண்ணாங்கனாலே எனக்கு அந்த பிராண்ட் வந்து பிடிக்கும். அந்த விதத்துல எனக்கு ரிமல் வந்துட்டு பர்சனலா ரொம்ப பிடிச்சது. ஆல்சோ அது இங்க இந்தியாவில் அவைலபிளா இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கு வந்து மன ஆறுதலா இருக்கு. நிறைய அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ் வந்து டார்க் ஷேட்ஸ் வந்து இருக்கு, ஆனா இங்க இந்தியாவில் அவைலபிளா இல்ல. சோ அந்த விதத்துல ரிமல் வந்து வெரி வெரி தேங்க்ஃபுல். நீங்க வந்துட்டு கொஞ்சம் டார்க்கர் டீப்பர் ஷேட்ஸ் எல்லாம் போறீங்க, இன்னும் நல்ல டீப்பர் டார்க்கர் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரிமல் ட்ரை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கைண்ட் அண்ட் ஃப்ரீ ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் டிண்ட் தி பெஸ்ட். ரொம்ப லைட்டா இருக்கும், சம்மருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கும். அதை மட்டும் எடுத்து நீங்க போட்டீங்கனாலே வந்து போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இவங்களுடைய இந்த லாஸ்டிங் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கக்கூடிய நிறைய ஷேட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். பெர்ஃபெக்டா இருக்கும், எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். நான் ஆயிலி ஸ்கின் தான், ஆனா இது ஜூவினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெல்தியா ஹைட்ரேட்டடா ஸ்கின் வந்து சப்பிளா இருக்கிற மாதிரி வந்து காமிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஹெல்தி ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன். அடுத்தது இவங்களுடைய இந்த கன்சீலர் டார்க் ஷேட் நிறைய வந்து இன்னும் அவைலபிளா இல்ல. இந்த கோகனட் மோக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற ஷேட், அதெல்லாம் வந்து அப்பப்போ வருது அப்பப்போ போயிடுது. அது இருந்துச்சுன்னா வாங்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதனுடைய இந்த ஃபார்முலேஷன் வந்து பக்காவா இருக்கும், இந்த பர்டிகுலர் கன்சீலரோட ஃபார்முலேஷன். ஸோ நீங்க வந்து வேற ஷேட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் தாராளமா இவங்க இதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து இவங்களுடைய இந்த பிளஷஸ், முக்கியமா இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் ரெண்டஸ் ஓ அப்படின்றது பியூட்டிஃபுல்லான பிளஷ். பயங்கர அழகான ஒரு பீட்ரூட் மோவ் பிங்க் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளஷ். மேக்கப் போடியும் போடலாம், மேக்கப் இல்லாமையும் போடலாம். என்னோட டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்துட்டு மேக்கப் இல்லாம ஒரு பிளஷ் வந்து என்னுடைய காம்ப்ளெக்ஷனை வந்து எடுத்து காமிக்குது, என்னுடைய ஸ்கின்ல வந்து நேச்சுரலா ஃபிளஷான எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னா அது இந்த பிளஷ் தான். ஐ ஆக்சுவலி லவ் திஸ் பிளஷ், பர்டிகுலரா இந்த ஷேட். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க டஸ்கி ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா. ரிமலோட இந்த ஸ்டே மேட் பிரைமர், ரிமல் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனும்போது இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த ஒரு மூசி பிளஸ் கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய ஒரு பிரைமர். அடுத்தது எல்ஃபோட ஐ ஷேடோஸ், குட்டியா காம்பேக்டா அஃபோர்டபுளா. லைக் நான் வந்து நிறைய கலர்ஸ்ல பிளே பண்ண மாட்டேன், நியூட்ரலா வேணும் வேரபிள் கலர்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆப்ட் திஸ். அடுத்தது இவங்களுடைய அந்த ஸ்பஞ்சு, பியூட்டிஃபுல்லான ஸ்பஞ்சு, செம்ம சாஃப்டா இருக்கும். ப்ராடக்ட் நிறைய குடிக்காது, அழகா பிளெண்ட் பண்ணும். நானே இது ஒண்ணு இப்போ ஆர்டர் பண்ணணும்னு இருக்கேன், ஆஃபர் வந்ததுன்னா ஐ டூ தட். இதுல வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் மாதிரி இருக்கு, எனக்கு ஓகே தான். பட் நான் கொஞ்சம் ஆசிலேஷன்ல இருக்கேன், வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. அடுத்து எல்ஃபோட இந்த செட்டிங் ஸ்ப்ரே, அகைன் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபிக்சிங் மிஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே. யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் அவுட். அடுத்தது ஸ்விஸ் பியூட்டில வந்து பாத்தீங்கன்னா அகைன் அதுலயும் நிறைய பிக்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த காம்போ எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிச்சு, ஏன்னா இது மூணுமே என்னுடைய ஃபேவரட்ஸ். இந்த பேர்ல் ஹைலைட்டர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு உங்களுடைய பாடியை வந்து அழகா ஷிமரி ஆக்குறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இந்த ரியல் மேக்கப் பேஸ்லயும் லைட்டா அந்த ஒரு ஜிகி ஷைனி எஃபெக்ட் வந்து இருக்கும், ஆனா அழகா உங்களுடைய ஸ்கின்ல வந்து மேக்கப் பிடிச்சு வச்சுக்கும். அது ஒரு பிரைமர். அதுக்கப்புறம் மேக்கப் ஃபிக்சர் நேச்சுரல் செட்டிங் மிஸ்ட் வந்துட்டு உங்க மேக்கப்பை அழகா லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த எல்ஃபோட செட்டிங் மிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அடுத்தது இவங்களுடைய இந்த டிக் பண்ணி வர ஆர்க்ல இருக்கக்கூடிய அந்த லிப் கிளாஸ், அது ரீசெண்டா நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் லைனர் கிட், அகைன் டெஃபினட்டா எல்லாருமே வச்சுக்க வேண்டியது. பிகாஸ் லிப் லைனர்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, சம் அஃபோர்டபுளா இருக்கு, நல்ல குவாலிட்டிலயும் இருக்கு. அப்படின்றதுனால கண்டிப்பா இதை நீங்க வச்சுக்கலாம். ஐலைனர் அண்ட் ஐப்ரோ கிட் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். இதுல வந்து ஜெல் ஐலைனர் யூஸ் பண்றதுக்கு ஜெல் ப்ராடக்டும் இருக்கும், பவுடர்லயும் இருக்கும். அதை நீங்க ஐப்ரோ ஃபில் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோவா யூஸ் பண்ணிக்கலாம், பவுடரை, அந்த ஜெல் ப்ராடக்ட் ஐப்ரோ பொமாடா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் பண்ணலாம். ஒரு பிரஷோடையும் வருது, காம்பாக்டான ஒரு குட்டியோண்டு டப்பால வருது. ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ் ப்ராடக்ட். அடுத்தது இவங்களுடைய பிரஷ் கிட், ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரஷ் கிட் வந்துட்டு செம்ம சாஃப்டா இருக்கும். பிகினர்ஸ்க்கு போதுமான தேவையான பிரஷஸ் இதுல இருக்கு. பவுடர் பிரஷ், ஃபவுண்டேஷன் பிரஷ், அதுலயே நீங்க கான்டோர் பிளஷ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐ ஷேடோ பிளெண்டிங், ஐப்ரோஸ், ஐ ஷேடோ பேக்கிங், அப்புறம் இன்னும் ஒரு பென்சில் பிரஷ் இருக்கு, ஸ்பூலியோடயும் இருக்கு. ஸோ இது போதும். அடுத்தது இவங்களுடைய அந்த கிரையான் லிப்ஸ்டிக், நல்லா பிக்மெண்ட் கொடுக்கக்கூடிய லாங் லாஸ்டிங்கா லிப்ஸை ட்ரை பண்ணாம இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக்.
இவங்களுடைய இந்த லிப் பாம், இந்த கிஸ் கேண்டி லிப் பாம் என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட். நான் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். வெரி அஃபோர்டபுள் அண்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெனேஜோட லிப் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஒரு எக்ஸாக்ட் அஃபோர்டபுள் டூப் மாதிரியான ஒரு ப்ராடக்ட். எனக்கே வந்து நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. பர்ஃபெக்டா இருந்து லிப்ஸ் அழகா மாய்ஸ்சரைஸ் பண்ணிச்சு. டின்ட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல வருது அப்படின்றதுனால டின்ட்டும் வந்து சாஃப்டா லிப்ஸ்ல வந்துட்டு அந்த மை லிப்ஸ் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு ஜூசி பிங்கி க்ளோ வந்து கொடுக்கும். ஐ ரியலி லைக் இட். அட் திஸ் பியூட்டியோட பியூட்டி பிளெண்டர்ஸ் அகைன் இவங்களும் நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் பியூட்டி பிளெண்டர்ஸ். நிறைய ப்ராடக்ட் பிடிக்காது, ஈஸியா இருக்கும் பிளெண்ட் பண்றதுக்கு. நல்ல நல்ல பியூட்டி ஸ்பஞ்ச் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அடுத்தது இவங்களுடைய ஐலாஷஸ், விஸ்பியூட்டியோட ஐலாஷஸ் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நிறைய நேச்சுரல் லுக்கிங் லேஷஸும் இருக்கு, விஸ்பி டிராமாட்டிக் லுக்கிங் லேஷஸும் இருக்கு. இங்க ஸ்பெசிஃபிக்கா நான் காமிக்கிறது வந்து நேச்சுரலா எடுத்து காமிக்கிற மாதிரியான லேஷஸ். இன்னைக்கு நான் போட்டிருக்கிறதும் இந்த கிட்ல இருந்து ஒண்ணு போட்டிருக்கிறது தான். அடுத்தது இன்னொரு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஃபேவரட்டான மேக்கப் பிராண்ட் வந்து மார்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த காம்போ கிட்ல இருக்கக்கூடிய பிரவுன் வேரியன்ட். இது வரைக்கும் நான் எந்த லிப்ஸ்டிக்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் ப்ரௌன்ஸ் நான் ட்ரை பண்ணல. ப்ராப்பர் ப்ரௌன்னா ப்ரௌன் ஓகேவா, டெரகோட்டா ரெட், டெரகோட்டா ப்ரௌன் அந்த மாதிரிலாம் இல்ல. ப்ரௌன், ப்ராப்பர் ப்ரௌன். அவங்க இது மட்டும்தான் அப்படி இருக்கு. நான் மேக்லயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், பாபி ப்ரௌன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ரிசல்ட், இந்த ப்ரௌன் இன்னும் நான் எங்கேயுமே பார்க்கல. அடுத்தது மார்ஸோட சீல் தி டீல் செட்டிங் மிஸ்ட். இதுவும் ஒரு டீசென்டான செட்டிங் மிஸ்ட், நல்லா இருக்கும். மார்ஸோட இந்த மஸ்காரா லேஷஸ் செம்ம விஸ்பியா, செம்ம டார்க்கா, செம்ம வால்யூமினஸா இருக்கும். ஐ ரியலி லைக் திஸ். இன்னொரு மஸ்காரா இருக்கு, 2-in-1 மஸ்காரா மாதிரி. ப்ரைம் பண்ணிட்டு லென்தன் பண்றது, வால்யூம் பண்ணிட்டு அந்த மாதிரி. இது வந்து எனக்கு அது ஸ்பெசிஃபிக்கா அது வால்யூமைஸ் பண்ணுதா, லென்தன் பண்ணுதா, டென்சிட்டி கொடுக்குதா அப்படின்றதுலாம் இல்ல. பட் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அடுத்தது இவங்களுடைய இந்த பிரஷ் கிட்டும் நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஒரு 5-8 கிட் பிரஷ். இது ரீசெண்டா அதை நான் ட்ரை பண்ணேன். செம்ம சாஃப்டான பிரிசில்ஸ். 800 rupees இட்ஸ் வர்த் பையிங். அடுத்தது மார்ஸோட இந்த கிரீமி மேட் லிப்ஸ்டிக் ரேஞ்ச். இதுலயும் வந்துட்டு லைக் ஃபார்முலேஷன் தி பெஸ்டா இருக்கும். போட்டுட்டு அப்படியே இருக்கு, லிக்விட் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி. ஆனா அது ஒரு கிரீமி மேட் லிப்ஸ்டிக். மேட் ஃபினிஷும் செம்மையா இருக்கு, லிப்ஸை ட்ரை ஆக்காம இருக்கு, செம்ம லாங் லாஸ்டிங்கா இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அதுக்கப்புறம் இவங்களுடைய இந்த ஐ ஷேடோ பிளஸ் பிரான்சர் ஃபேஸ் கிட் ஓகேவா. இதுல ஐ ஷேடோஸும் இருக்கு, பிரான்சர், ஹைலைட்டர், காம்பேக்ட், பிளஷ். இது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேரியன்ட், அதுல வந்து அந்த பிரான்சிங் கலருமே வந்து பாத்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரியான கலர். ஸோ அதனால பக்கா பெர்ஃபெக்டா இருக்கும். இது ஒண்ணு போதும் அப்படின்ற மாதிரி. எனக்கு நான் ரீசெண்டா ஒண்ணு வாங்கினேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பிரைஸ் பாத்தீங்களா 389 ஆஃபர் போய். அப்படியே இல்லைனாலும் அது 400 rupees தான். அதுக்கெல்லாம் வந்து இது செம்ம ஸ்டீல், செம்ம டீல். யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட். இன்சைட்ல வந்துட்டு கன்சீலர் பேலட்ஸ், அந்த 9 கலர் கன்சீலர் பேலட் இல்லைன்னா இந்த ரவுண்டா இருக்கக்கூடிய கன்சீலர் பேலட், இது ரெண்டுத்துல எது வேணா நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு கலர் கரெக்ஷன் கலர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது இந்த 9 கலருக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம். சாரி 9 இல்ல 6. அதுக்கப்புறம் அது எப்படி நான் சொல்லாம விடுவேன், இந்த எலேகோலோட கன்சீலர் ஸ்பெசிஃபிக்கா ஆரஞ்சு கலர், டஸ்கி ஸ்கின்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிரே ஆகிற பிரச்சனையா இருக்கு, வாய் சுத்தி மட்டும் கருப்பா இருக்கு, மேக்கப் போட்டு வந்து ஒரு மாதிரி ஆடா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யூசிங் ஆரஞ்சு கன்சீலர். பிக்மெண்டேஷனோட இன்டென்சிட்டி பொறுத்து ஆரஞ்சு யூஸ் பண்ணலாமா, பீச் யூஸ் பண்ணலாமா, ரெட்டிஷ் கரெக்டர் யூஸ் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட டியூட்டோரியல் செக் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு நான் வந்துட்டு நிறைய மேக்கப் டியூட்டோரியல்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்தது ரீசெண்டா என்ன கவர்ந்த ஒரு பிராண்ட் வந்து இந்த லவ் சைல்ட் பை மசாபா. அதுல வந்து டெஃபினட்டா இந்த லிப்ஸ்டிக் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வெரி ஸ்பெசிஃபிக்கா இந்த நோ ரூல்ஸ் அப்படின்ற இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் டஸ்கி ஸ்கின்னுக்கு இருக்க வேண்டிய ஒரு பியூட்டிஃபுல்லான கூல் டோன் பிரவுன் நியூட் ஷேட். லிப் லைனரோட ஒர்க் பண்ணீங்கன்னா செம்ம கார்ஜியஸா இருக்கும், லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது இந்த பேண்ட் பாஜா பிளஷ், ரொம்ப அழகான அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஹை எண்ட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் பிளஷ். எங்களுடைய காஜல் வெரி வெரி இன்டென்ஸ்லி பிக்மெண்டட் கிரீமி பிச் பிளாக் காஜல், லாங் லாஸ்டிங்கா இருக்கக்கூடியது. இவங்களுடைய லிக்விட் ஐலைனரும் மஸ்ட் ஹாவ். நான் வந்து கே பியூட்டிக்கு சொன்ன மாதிரி தான், இது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இது வாங்குங்க. இதுவும் வந்துட்டு நீங்க ஒரு வாரம் டச் பண்ணாம வச்சீங்கனாலே ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பி வேர் ஆஃப் இட். அப்புறம் ஒரு ஆனரபிள் மென்ஷன் டு திஸ் ஒன் பர்டிகுலர் ஐ ஷேடோ ஃப்ரம் கலர் பாப், ரிட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். இது மாதிரி வேற எந்த நீங்க ஐ ஷேடோலயும் வந்து பார்க்க முடியாது. அதாவது பேஸ் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், லைட்டா கிளிட்டர் பார்ட்டிகல்ஸோட இருக்கும். அந்த கிளிட்டர்லாம் சங்கியா இருக்காது, ஒரு மாதிரி ஃபைனான கிளிட்டரா இருக்கும். அண்ட் நீங்க இது வந்துட்டு எந்த கலர் மேலயும் நீங்க வந்து பாப் பண்ணலாம். செம்ம பிரிட்டியான கிளாஸியான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் அமேசிங். அடுத்தது கலர் பார்ல வந்து இந்த ஓஜி கிளாசிக்கான பிரைமர். இது வந்துட்டு சிலிக்கன் பேஸ்ட் பிரைமர், நல்லா இருக்கும் போர் அண்ட் ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு. அப்புறம் இந்த ஹாட் லாட்டே அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஷேட் ஃப்ரம் கலர் பார்,
பியூட்டிஃபுல்லான இப்ப நான் போட்டிருக்க பிங்க் மாதிரியே இருக்கும். எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து செட் ஆயிடும். டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் லிப் லைனர் வச்சு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இமேஜ்ல பார்த்து ஏமாந்துடாதீங்க, அது டார்க்கா இருக்கும், பட் வந்ததுன்னா செம்ம லைட்டா இருக்கும். அப்புறம் இவங்களுடைய பிளஷஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓஜி ஃபேவரட். நல்லா செம்ம பிக்மெண்டடா வேரபிளா ஒர்க்கபிளா இருக்கிற மாதிரியான பிளஷஸ். அப்புறம் மேக்கப் ரெவல்யூஷன்ல ஹேண்ட்ஸ் டவுன் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐ ஷேடோஸ் வெரி வெரி பிக்மெண்டட் அண்ட் ஈஸியா வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு எல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய அஃபோர்டபுள் பிக்ஸ்ல வந்துட்டு நிறைய கலர் ரேஞ்சஸ்ல நிறைய வேரியன்ஸ்ல வரும். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். மேக்கப் ரெவல்யூஷனோட லிப் கிளாஸஸும் வந்துட்டு தி பெஸ்ட். லிப்ஸ் ட்ரை ஆகாம அழகான ரிசல்ட் கொடுக்கும். கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப வாஷ் அவுட் ஆன கலர்ஸா இருக்காது. டஸ்கி ஸ்கினுக்கு செட் ஆகுற மாதிரியான லிப் கிளாஸ் கலர்ஸோட இருக்கும். அப்புறம் இவங்களுடைய இந்த கோல் இது வந்து செம கிரீமி. இதுல வந்து பிளாக்கும் நீங்க வந்து காஜலுக்காக வாங்கலாம், ப்ரௌன் கலர் வாங்கிட்டீங்கன்னா லிப் லைனரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காம்போ கிட் இது வந்துட்டு மேட் லிப்ஸ்டிக்ஸ். இதுல வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான மேட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த லிப்ஸ்டிக்ஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் ரீசெண்டா நான் ரொம்ப விரும்பிட்டு இருக்க இந்த ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர். பர்டிகுலரா ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 13.2 இதான் நான் யூஸ் பண்ற ஷேட். ஒரு மாதிரி நியூட்ரல் பிளஸ் ஆரஞ்ச் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு கன்சீலர். அப்புறம் சுகர்ல வந்துட்டு இந்த டிரான்ஸ்லூசன் பவுடர் என்னுடைய ஒரு ஓஜி கிளாசிக் ஃபேவரட் லூஸ் பவுடர். இப்போ நான் அதை யூஸ் பண்றது இல்ல, பட் ஒரு நல்ல டிரான்ஸ்லூசன் செட்டிங் பவுடர். அதுக்கப்புறம் இந்த ப்ரைமர், இதுவும் ஒரு நல்ல சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர். இது இந்த கலர் பார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் பார், நைகா, சுகர். நீங்க வந்து பிரைஸ் பொறுத்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க, எது வந்து நல்ல டீல்ல இருக்கு, எது உங்களுக்கு ட்ரை பண்ணுமா இருக்குன்றத பார்த்து வாங்கிக்கோங்க. சுகரோட இந்த இன்டென்ஸ் காஜல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்ட் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும், செம கிரீமியா இருக்கும். அப்புறம் கீரோல வந்துட்டு லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் டெஃபினட்டா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லிப்ஸ் ட்ரை ஆகாது, செம்ம பிக்மெண்டடா இருக்கும் அண்ட் சாயமும் கொடுக்கும். நிறைய கலர் ரேஞ்ச்லயும் வருது, டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். அப்புறம் நான் நைக்கால சொன்னால அந்த பிளஷ், அந்த டியூவல் டோன் பிளஷ் இருக்கிறது பிடிக்கும் சொன்னால அதே மாதிரி தான் இந்த கீரோவும், அதுக்காக நான் இதை உங்களுக்கு போடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்ல வந்து இந்த பேர் வித் மீ கன்சீலர் சீரம். இதுல கேமல் அப்படின்ற ஷேட் நான் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கன்சீலர் மாதிரியே ஃபீல் ஆகவே இல்லை, ஸ்கின் டிண்ட் மாதிரி இருந்தது, ஆனா செம்ம கவரேஜோட இருக்கும். கொஞ்சம் ஒரு டாட் எடுத்தீங்கனாலே போதுமானதா இருக்கும். ஒரு மஸ்ட் ஹேவ் நான் சொல்லுவேன். அப்புறம் இவங்களோட இந்த காம்பாக்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேப்ளினோட காம்பாக்ட், கேபியூரியோட காம்பாக்ட் இதெல்லாம் மாதிரி இருக்கும். அடுத்தது தட்ஸ் இட். நான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் கடகடன்னு பேசணும், நான் கடகடன்னு பேசணும்னு நினைச்சு கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் பேசி வச்சிருக்கேன். பட் ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். மேக்கப்ல யாராவது ஏதாவது வாங்கணும், ஹை எண்டா இருக்கட்டும், இல்ல பட்ஜெட் வைஸ் தான் நான் நிறைய உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். பிகாஸ் நான் வந்து பெருசா நிறைய ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து விரும்பி ஆர் எப்ப பார்த்தாலும் அதான் வாங்கணும்னு நான் பண்ண மாட்டேன். பட்ஜெட் வைஸ் தான் நானும் கிராவிடேட் ஆவேன்றதுனால மெஜாரிட்டி நான் உங்களுக்கு அது காமிச்சிருக்கேன். பட் இந்த வாட்டி நான் வந்துட்டு கொஞ்சம் ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான், முக்கியமா 2 ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்தேன். 2 இல்ல 3. அதுல 3ல 2 வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 years நான் வந்து விஷ்லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இந்த வாட்டி லெட்ஸ் டூ இட் அப்படின்னு நான் வந்து போட்டுட்டேன். ஒரு 20-25% தான் ஆஃபர்ல இருந்து, பட் ஸ்டில் நான் போட்டுட்டேன் என் பர்த்டேக்காக அப்படின்ட்டு நான் வந்து போட்டேன். அது ஷோ யூ அது என்ன அப்படின்ட்டு நீங்க வேணா கெஸ் பண்ணுங்க எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல. இதுல வேற ஏதாவது உங்களுடைய ஃபேவரட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கும் அதை தெரியப்படுத்துங்க. கமெண்ட் பாக்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆஃபர். ஸோ இந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டாக் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரெக்கமெண்டேஷனும் நான் பண்ணலான் இருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, நான் டெஃபினட்டா டக்குன்னு பண்ணி உங்களுக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். லிங்க்ஸ்லாம் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.